கோயிலுக்கு போனவங்க இன்னும் வரலம்மா. அப்போ வீட்ல யாரும் இல்லையா மாமா? சந்தியாக்கா? சந்தியா ரூம்ல தாம்மா இருக்கா. எவ்வளவு நேரம் ஆகுது? ஒத்தையில பொட்டப்பிள்ளைய வீட்ல விட்டுட்டு போனாங்களே, உடனே வரேன்டாமா அந்த அம்மா. சோனி பாக்குற பார்வையே சரியில்லை. திரும்பி திரும்பி பார்த்துட்டு போறா. ஒருவேளை நம்ம மேல டவுட் வந்திருக்குமோ அவளுக்கு? சந்தியா என்னத்தை இப்படி ஆழ்ந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கா? கூப்பிடுறதோட கேட்காம ஏ சந்தியா. நீ எப்படி வந்த? ஏண்டி இவ்வளவு பெரிய உருவம் வந்து நின்னு உன்னை கூப்பிடுறேன், கண்டுக்காம எதையும் யோசனை பண்ணிக்கிட்டு எப்ப நீ வந்தான்னு கேட்கா? அப்படி என்னடி ஆழ்ந்த யோசிப்பு? சோனி, இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? மாமா வந்து என்னது? மாமா வந்து என்ன பண்ணாரு? ஏண்டி கத்துற? மாமா ஒண்ணு பண்ணல, நான் தான் மாமாவை. அவர் ஒண்ணும் பண்ணலனா நீ அவரை போய் என்னடி பண்ணா? நினைச்ச சந்தியா, நீ இப்படி தனியா இருக்கும்போது இங்க ஏதாச்சும் சிலுமிசம் நடக்கணும். நான் நினைச்ச மாதிரியே நடந்திருக்கு பாத்தியா? ஏண்டி இப்ப ஷாக் ஆகுற? இப்ப சிலும்புச நடக்கிற அளவுக்கு இங்க என்ன நடந்துச்சு? விஜய் மாமா வந்தாங்க, அதை தானே உங்ககிட்ட சொல்ல வந்தேன். ஓ மை காட், நானோட யாரையோ வச்சு தப்பு தப்பா நினைச்சிட்டேன். விஜய் மாமா தான் வந்தாங்களா? நீ யார வச்சு தப்பா நினைச்ச? அத விடு, நான் யாரையும் வச்சு தப்பா நினைக்கல. விஜய் மாமா வந்ததுக்கு நீ ஏன்டி சோகமா இருக்கா? அம்மா அப்பாவெல்லாம் பார்க்க விஜய் மாமா வீட்டுக்கு வந்தாருடி. அவர்கிட்ட நான் ரொம்ப ஹாஷா பேசிட்டேன். பால்கோவெல்லாம் தந்தாரு, அதெல்லாம் தட்டி விட்டுட்டேன். அதனால அவர் அழுந்துட்டே வீட்டுக்கு போயிட்டாரு. ஏன் அறிவு கட்ட சந்தியா, மாமா எவ்வளவு பாவண்டி, அவர் எவ்வளவு நல்லவர். அவர்கிட்ட போய் இப்படி பேசியிருக்கா? நான் தனியா வேற இருந்தேன்டி, அவரு வேற நெருங்கி வந்து பேச வந்தாரா, எனக்கு பயமா இருந்துச்சுடி, அதான் அப்படி பேசிட்டேன். ஏன் அவர் கரடியா புலியா உன்னை வந்து கடிக்கிறதுக்கு? அவர் எவ்வளவு ஜென்டில்மேன். இவ்வளவு நாள் அவருக்கு நம்மள என்னைக்காவது அவர் தொட்டு பேசியிருப்பாரா? அப்படிப்பட்டவரை நீ பேச வர மட்டும் யோசிக்க வேண்டாமா? எனக்கு தெரியும்டி, இருந்தாலும் போடி, இருந்தாலும் போனாலும் நீ அவன் மாமாட்ட சாரி கேட்டியா? நான் கேட்டேன்டி, அவர் பேசவே இல்லை, அப்படியே போயிட்டாரு. பாரு சந்தியா, உனக்கு நல்ல வாழ்க்கை அமையுது. மாமா மாதிரிலாம் மாப்பிள்ளை கிடைக்காது. உன் வாழ்க்கை நீயே கெடுத்துக்காத. சரி, அப்படியே போயிட்டாரு. அப்புறம் ஃபோன் பண்ணியாச்சும் அவர்கிட்ட சாரி கேட்க வேண்டியதானே? போனா? போடி, என்னாலலாம் கேட்க முடியாது. இந்த பாரு சந்தியா, ஃபோன் போடு. நீயாச்சும் பேசு, இல்ல நானாச்சும் மாமாட்ட சாரி கேட்கிறேன். ஃபோன் போடு. இந்தாடி ரிங் போது, நான்லாம் பேச மாட்டேன், நீயே பேசிக்கோ. என்னம்மா, வைக்காட்டுல இருந்து நீங்க மட்டும் வந்திருக்கீங்க, அப்பாவே எங்க? ஓ, உங்க அப்பாவை கேட்கிறியா? அந்த மனுஷன் செஞ்ச வேலை தெரியுமாடா இன்னைக்கு? அப்படி என்னமா பண்ணாரு அப்பா? உங்க அப்பனை நெல்லு காட்டுக்கு தண்ணி பாய்க்கட்டுனா அவர் கடலை காட்டுக்கு தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருக்காருடா. தண்ணி மாற்றி பாயுத. அவரை எங்கன்னு போய் பார்த்தா பக்கத்து விட்டு தோட்டத்துக்கார பொம்பளைட்ட சொல்லு விட்டுக்கிட்டு இருக்காருடா உங்க அப்பா பேசிக்கிட்டு. ஐயோ, அப்புறம் அவரை பிடிச்சி அந்த வாய்க்கால் தண்ணியில முக்குன்னு முக்கி விட்டுட்டு வந்தேன். வீட்டு பக்கம் வரக்கூடாதுன்னு. அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரோ தெரியலப்பா. ஐயோ அம்மா, அப்பா பாவமா, ஏமா இப்படி பண்றீங்க? அவரெல்லாம் பாவம் இல்லடா, அவர் கேப்ல கிடா விட்டுற மனுஷன். என்னடா போன் அடிச்சுக்கிட்டே இருக்கு, பாக்குற எடுக்க மாட்டேக்கா? யாருடா? வேற யாரும் இல்லம்மா, தெரிஞ்சவங்க தான், அப்புறம் பேசிக்கிறேன். என்னடா பொண்டாட்டின்னு வருது? சந்தியா தானே? எடுத்து பேச வேண்டியது தானடா. பரவாயில்லம்மா, நான் பேராவ பேசிக்கிறேன். அப்போ குடுடா, என் மருமகள்கிட்ட நான் பேசுறேன். ஹலோ மாம்ஸ். ஹலோ. என்ன மாம்ஸ், உங்க குரல் பொம்பளை மாதிரி இருக்கு. என்னையில இருந்து இப்படி மாறிச்சு? இருப்பாள, என் பையன் குரல் நீ பொம்பளை குரல் மாதிரி இருக்கு. நான் வசந்தி அத்தடி. ஓ அத்தை நீங்களா? நான் விஜய் மாமான்னு நினைச்சேன். என்னடி நீ சோனி தானே? எப்படி அத்தை இப்படி கண்டுபிடிக்க? உங்களை அடிச்சுக்கவே முடியாது. உன் பேச்சிலே தெரியுதுடி, சந்தியாலாம் இப்படி பேச மாட்டா, நீதான் அருந்தவாளு. அத்தை, நான் அருந்தவாளாவும் இருந்துட்டு போறேன், இல்ல நீண்டவாளாவும் இருந்துட்டு போறேன்.
நீங்க மாம்ஸ்ட்ட போன கொடுங்க. உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு டைம் இல்ல. மாம்ஸ்ட்ட கொடுங்க போனே. என்னடி இப்பவே உங்களுக்கு அத்தை வேண்டாம், அத்தையோட மகன் மட்டும் உங்களுக்கு வேணுமா? அத்தே ப்ளீஸ் மொக்க போடாதீங்க. சந்தியா மாமாட்ட பேசணும். போன கொடுங்க அத்தே. ஏய் இந்தாடா, சந்தியா உன்கிட்ட தான் எதுவும் பேசணுமா? நீ பேசு. நான் மாட்டுக்கு தண்ணி வைக்கணும், மறந்தே போயிட்டேன். நான் போய் தண்ணி வச்சிட்டு வரேன். ஹலோ ஏக்கா இந்த மாமா பேசுறாரு. மாமாட்ட சாரி கேளு. பேசு. ஏய் என்னடி? சரி நான் சாரி மட்டும் தான் கேட்பேன், அதுக்கப்புறம் உடனே போனை கொடுத்துருவேன். சரி சரி சாரியாட்டு கேளு. மாமா லைன்ல வெயிட் பண்றாங்க. ஹலோ மாமா. ஹலோ சந்தியாவா? சந்தியா ஹலோ மாமா. சாரி மாமா, தெரியாம உங்ககிட்ட பேசினதுக்கு. எருமை அப்படி பேச மாட்டேன் மாமா, சாரி. சந்தியா, நீ திட்டினதுக்கெல்லாம் நான் கோவப்படுவேனா? நான் அதெல்லாம் அப்பவே மறந்துட்டேன் சந்தியா. நீ இப்ப பேசுறது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? சரி சந்தியா, அப்புறம் அப்புறமும் இல்ல விழுப்புரமும் இல்ல மாமா. ரொமாட்டிக் போதும். போன என்கிட்ட தந்துட்டா சந்தியா. ஐயோ நீனா? சந்தியா என்கிட்ட பேசலையா? அவளுக்கு உங்ககிட்ட பேச வெக்கமா இருக்கா. அதான் போன என்கிட்ட தந்துட்டா. ஏய் லூசு, நான் எங்கடி சொன்னேன் வெக்கமா இருக்குன்னு? ஏய் சும்மாடி. அப்பதான் மாமா ரொமாட்டிக்கா பேசுவாரு. ரொமான்டிக் பேசுறதுக்கு நான் ஊருக்காயா? அம்மா சோனி, சந்தியா என்னை பத்தி என்ன சொல்றா? நல்ல பாம்பு காது மாமாவுக்கு. வேற ஒண்ணும் இல்ல மாமா. கல்யாண செலவெல்லாம் கம்மி விலைக்கு எடுக்க கூடாதா. அப்பாவுக்கு 1 லட்சத்துக்கு எடுக்கணுமா. அததான் உங்ககிட்ட சொல்ல சொன்னா. ஏய் சும்மா இருடி, தேவையில்லாம பேசாத. என் கனவு தெய்வத்துக்கு 1 லட்சம் என்ன 1 கோடிக்கே எடுத்து தருவேன். அதுக்கு தானே இந்த மாமன் இருக்கேன்.